வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி டியூஸ்டே. என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி டியூஸ்டே சொல்லிருக்கோம். ஏகாம்பரநாதர் கோயில், எங்க ஊர் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் வர 8ஆம் தேதி நடக்குதுங்க. லோக்கல் ஹாலிடே கேட்டு இருக்கிறாங்க எல்லாரும். கொடுத்தாங்கன்னா நானும் சேர்ந்துதான் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். சிறப்பு 48 நாளுக்குள்ள ஒரு நாள் வந்து நீங்க ஏகாம்பரநாதர் கோயில் அந்த மண்டலத்துக்குள்ள வந்து நீங்க அந்த கோயில்ல சாமியை தரிசனம் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயம்னு சொல்லுவாங்க. முடிஞ்சவங்க கண்டிப்பா வந்து எங்க ஊர் காஞ்சிபுரத்துக்கு வந்து காமாட்சி அம்மனையும் ஏகாம்பரநாதரையும் தரிசிச்சுட்டு போங்க. இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ற அத்தனை பேருக்கும் நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க அத்தனை பேரும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணுங்க. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்காக நீங்களும் உங்களுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். வரம் தர அனைவருக்கும் நல்ல வரம் அமையட்டும். ஸ்வீட்டா லைஃப் ஜாலியாக இருக்கட்டும். இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க வீட்டுல சாஃப்ட் மல்லிப்பூ இட்லிங்க. ஆமா, அதுக்கு இந்த பருப்பு எதுவுமே போடாத ஒரு சாம்பார். அதாவது வெங்காயம் தக்காளி பாம்பே சட்னின்னு சொல்றாங்க இத. ஆனா பருப்பு இல்லாத ஒரு சாம்பாருங்க இது. காஞ்சோட்டில் பண்றது கடலை பருப்பு இல்ல கடலை மாவு இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி போடுங்க. நான் இன்னைக்கு உடச்சக்கடலை மாவு போட்டு செய்து இருக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு, டேஸ்டா இருக்கு. ஒரு இட்லி சாப்பிட்டு பார்த்தேன். இன்னைக்கு வந்து சேப்பங்கிழங்கு காரக்குழம்புங்க. இதுல இருக்கிற சேப்பங்கிழங்கு தான் சைட் டிஷ். மதியத்துக்கு நாங்க புகடா வாங்கிக்கலாம்னு ஒரு டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். நேற்று வச்ச ரசம் இருக்கு. ஆமாம், ரசம் வந்து 8 ஹவர்ஸ் ஓல்டு. இன்றைக்கி ரெய்னி டேன்னு சொல்கிறாங்கல்ல. ஏன் கூலர் வச்சுருக்கேன்னா வெயில் அடிக்குது. அதாவது மழை இல்லை. அதாவது சாமிக்கிட்ட நம்ம வேண்டதை விட பசங்க வேணா உடனே கொடுக்குறாரு. அதுக்கு உதாரணம் இன்றைக்கி சொல்லிடுறேன் பாருங்க. நேற்று அப்படி மழைன்ட்டு சென்னையெலாம் அப்படியே லீவ் விட்டாங்க. இன்றைக்கி மழை அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டமாக லீவ் வரணும்னு சொன்னாங்க. சென்னைனா திருவள்ளூர்னாங்க, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போட்டாங்க. ஆனால் மழை இல்லை. இதே மாதிரி பசங்களை வேண்டியிருக்கு. நம்ம வந்து குழந்தைங்க நினையக்கூடாதுன்ட்டு நம்ம சாமிக்கிட்ட வேண்டுறோம். மழைனால லீவ் விட்டால் நல்லா இருக்குன்னு. அவங்க என்ன வேண்டிடுறாங்க, இன்றைக்கி மழை இல்லாமல் தான் நல்லா இருக்கணும். எதுக்குன்னு பார்த்தா அவன் உடனே கிரிக்கெட் பேட்டில் எடுத்துகிட்டு விளையாட போடுவாங்க. இல்லை ஏதோ சம் ரோட்டு ஜாலியாக கேம் ஆடுறதுக்கு கிரிக்கெட்டு அது இதுன்னு ஏதோ வெளியே சுற்றுறதுக்கு அப்படி போவாங்க. அதனால் பசங்களுடைய பேச்சு தான் சாமி கேட்குறாரு. அதனால் இதை கொஞ்சம் உஷாராக பார்க்கணும். ரோட்டில் தண்ணி கிண்ணி இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போகணும். ஓகேவா? ஜாலியாக இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது வேண்டதுன்னா பசங்கிட்ட சொல்லுங்கள், அவங்க முடிச்சு கொடுப்பாங்க.